கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரலில் ரயிலில் இரட்டை வெடிகுண்டு தாக்குதலை அரங்கேற்றியது தாங்கள்தான் என்று ஒடிசாவில் கைதான சிமி இயக்க பயங்கரவாதிகள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். தமிழக போலீசார் ஒடிசா சென்று நடத்திய விசாரணையில் அவர்களின் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. சென்னையை குறிவைத்து தாங்கள் அந்த தாக்குதலை நடத்தவில்லை என்றும், அந்த சமயத்தில் ஆந்திராவில் பிரச்சாரம் மேற்கொண்ட மோடியை குறிவைத்தும் தாக்குதலை நடத்தவில்லை என்றும் அவர்களின் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து அசாமைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கைதாகியிருக்கும் ஷாக்கீர் என்பவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இன்னும் சில வாரங்களில் கைதாகியுள்ளவர்களை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்த தமிழக போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பெண் ஒருவர் உயிரிழந்தார்.